பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு ஒரு விஷயம் இருக்குது சார். அந்த பேரில் இங்கிலீஷில் ஒரு படம் கூட வந்திருக்கு. நம்ம ஊர் வெர்ஷனில் அதை சொல்லணுன்னா குருவி உட்கார பணம்பழம் விழுந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் சொல்லணும். அந்த விஷயத்தை பேஸ் பண்ணி தான் கதை இருக்க போகுது அப்படின்றத படத்தோட ஸ்டார்டிங்லேயே டைரக்டர் சார் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் 2 ஹீரோவை வச்சு அவர் ஆடுற கண்ணாமூச்சி தான் இந்த வில்லம்போட கதை. 2 ஹீரோவுக்கு 3 ஹீரோயின் இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாட்டு, அப்புறம் தலைக்கு 2ன்னு 4 ஃபைட்டு, இப்படிலாம் போட்டு இன்டர்வலுக்கு மேலே 2 ஹீரோவும் சேர்ந்து வில்லன் அடித்து துவம்சம் பண்ணுற கதையாக இல்லாமல் கடைசி வர 2 ட்ராக்கையும் தனித்தனியாக மெயின்டைன் பண்ணியிருக்காரு டைரக்டர். இன்னும் சொல்லப்போனால் கதைக்காக நிறைய உழைப்பை போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லணுங்க. ஒரு பக்கம் ஹரிஷ் கல்யாண், இன்னொரு பக்கம் வழக்கு எண் 18/9 நம்மளை மிரட்டின ஸ்ரீ. ஒருத்தர் தர லோக்கலு, இன்னொருத்தர் பக்கா கிளாஸு. இவங்க வாழ்க்கையில் ஒருத்தர்னால இன்னொருத்தருக்கு பிரச்சனைகள் நிறையா வருது. அதில் பாருங்கள், ஸ்ரீ அப்புறம் யோகி பாபு இவங்க வர போர்ஷன்லாம் கலகலகலன்னு யதார்த்தமாகவும் போகுது. ஹரிஷ் கல்யாண் போர்ஷன் தான் கொஞ்சம் சினிமாத்தனமாக இருக்குது. அதுக்கப்புறம் கதையில் வர காதல், ஸ்டார்டிங்கில் ஹீரோக்கு கண்டிப்பாக ஒரு லவ் ஃபெயிலியர் இருக்கணும் அப்படின்றதுக்காகவே ஒரு காதல் வச்ச மாதிரி தெரியுதுங்க. இதெல்லாம் இருக்க ஹீரோன் இருந்தால் வில்லன் இருக்கணும்ல, அதுக்கும் டைரக்டர் ரமேஷ் சுப்ரமணியம் கரெக்டாக ஸ்கெட்ச் போட்டிருக்கார். கொஞ்சம் அரசியல், கொஞ்சம் திருட்டு, கொஞ்சம் கோக்குமாக்கு வேலை, இதெல்லாம் சேர்ந்து எப்படி 2 ஹீரோவாக பாடாப்படுத்துது அப்படின்றத தெளிவான ஒரு ட்ராக்ல கொண்டு போயிருக்காரு. ஆனால் செகண்ட் ஹாஃபில் ஒரு கட்டத்துக்கு மேலே கதை இப்படி தான் போகும் அப்படின்றது தெரியறதால நமக்கு லைட்டாக கொஞ்சம் சுவாரஸ்யம் மிஸ் ஆகுதுங்க. சினிமட்டோகிராஃபியில் மார்டின் ஜோ கற்றுக்கிட்ட மொத்த வித்தியை கிளைமேக்ஸில் இறக்கியிருக்கான்னு சொல்லணும். பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அதை விட முக்கியம், படத்தில் இருக்கிற 4 பாட்டு, அனிருத் 1, ஜிவி பிரகாஷ் 2, இமான் 1 பாடியிருக்காங்க. அதில் 3 பாட்டு கேட்குற மாதிரியும் மனசில் நிற்கிற மாதிரியும் இருக்குது. ஆனால் பிஜிஎம்ல தான் மியூசிக் டைரக்டர் நவீன் லைட்டாக சொதப்பியிருக்கார். மொத்தத்தில் வில்லம்பு ஸ்க்ரீன் பிளேவை மட்டும் இன்னும் கொஞ்சம் பட்டுட்டிங்கிறீங்களா பார்த்துருந்தாங்கன்னா பக்காவாக இருந்திருக்கும். பட் இப்போவும் பரவாயில்லைங்க, பாஸ் மார்க்குக்கு மேலேயே நிறைய மார்க் வாங்கியிருக்குன்னு சொல்லணும்.